Hello everyone, welcome to my channel Recipesbysuvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஈஸியான ரெசிபி கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் crispy corn. இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு சாஸ் பேன்ல 1 கப் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். இது பாயில் பண்றதுக்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கார்ன் நல்லா குக் ஆயிடுச்சு. இதை வடிகட்டிக்கலாம். ஒரு பவுல்ல வடிகட்டி வச்சு கார்னை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி பண்றப்போ எக்ஸஸா வாட்டர் இருந்தாலும் அதுவும் ஸ்ட்ரெயின் ஆயிடும். இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இது ஒரு பவுல்ல போட்டுறேன். இதுல 1 டீஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கார்ன்ல மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த மாவெல்லாம் அழகா ஒட்டிக்கும். அப்படி உங்களுக்கு ஒட்டலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டு நீங்கள் இதை போட்டு கலந்தீங்கன்னா நல்லா அழகா ஒட்டிக்கும். இப்போ இது நல்லா கலந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஆயிலில் போட்டுட்டு ஒரு மூடி வச்சிருங்க. ஏன்னா எண்ணெய் தெறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மூடியை முழுசா மூடாதீங்க. ஒரு 10% ஓப்பன் விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடிக்கோங்க. அப்பப்ப கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. மறக்காம மூடி வச்சு மட்டும் ஃப்ரை பண்ணுங்க. கார்ன் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி மேலே மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பேப்பர்லையோ டவல்லையோ போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நமுத்து போயிடும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது ஒரு பிளேட்டில் வச்சிருங்க, இல்லை ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு பவுலில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கார்னை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கேட்டிருக்கோம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லி. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர். இது ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, பொடியா நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இலை கொஞ்சம், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா புளிப்பா இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் ஈவனாக அப்ளை ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு ஃபைனலாக ஒரு டாஸ் பண்ணிடுங்க. சூப்பரான கிறிஸ்பி கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta.